வணக்கம் தமிழ் மக்களே, வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி காலையிலே ஃப்ரெண்டோட அப்பாவும் நானும் எல்லோரும் ஃப்ரெண்டோட அம்மா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ராஜனண்ணாவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். மார்த்தாண்டம் பக்கத்தில் வாவரிங்கிற ஊரில் அங்கே போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஹலோ, நாங்கள் வந்து இப்போ கடற்கரைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையான மீன் பிடிக்கும் முறை. அப்படி என்னென்னா, ஒரு சைட்லேருந்து வலையை வந்து அப்படியே போட்டில் கொண்டு போய் அங்கே தூரமாக கொண்டு போய்ட்டு சுற்றி வேறு பக்கத்துலேயே வேறு இடத்துல வந்து அந்த போட்டில் வந்து இறக்கிறாங்கன்னா அந்த தெரியுதா, அங்கே ஒரு ஆள் கூட்டம் தெரியுதுல்ல, அங்கே வந்து அந்த வலையோட அந்த லாஸ்ட் எண்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு சைட்லேருந்து ரெண்டு கூட்டம் அந்த வலையை பிடிச்சி இழுப்பாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு ரெஜினா என்ன சொன்னார். அதை தான் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே தூரம் பாருங்கள். ஆமாம், கப்பல் தெரியலையோ, ஆனால் எனக்கு தெரியுது. இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இந்த வெயிலையும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரியான வெயிட் இருக்கும். அதனால் இவ்வளோ பேர் சேர்ந்து இழுத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுக்க முடியுது அவங்களால. கேரளாவில் எப்போயுமே எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. கடல், அதுக்கப்புறம் யானை. இந்த ரெண்டு இதையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, கடலையும் யானையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமா, சலிக்கவே செய்யாது. கடவுளின் படைப்பை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம இங்கே வீடியோ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து குழம்பு சீட்டில் வந்து தட்டுக்கு வந்தோடனே நம்ம ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குன்னு சாப்பிடுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் வந்து அந்த மீனவர்கள் படுறாங்கன்னு இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது. இது கடலில் மீன் பிடிக்கிற ஒரு முறை மட்டும்தான். இது வந்து இப்போ பாருங்கள், அந்த தெரியுதா போட்டு, அந்த போட்டு வந்து அந்த வலைக்கு அந்த பக்கமாக இருக்குது. இது இழுத்து பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. தண்ணிக்குள்ள இறங்கி போய் ரெண்டு பேரும் சேர்ந்து இது வெளியே கரை சைடில் நிற்கிற அந்த வலைக்குள்ளே நிற்கிற எல்லா மீனையுமே அந்த கடைசி வலைக்குள்ளே போய் சிக்கிற மாதிரி இவங்க வந்து தண்ணியில் அடித்து சவுண்டு கொடுக்குறாங்க. அந்த மீன்லாம் பயந்து அந்த கடைசியில் போய் சேர்ந்துடும். அந்த போட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க இழுக்கிறதுலையே அந்த போட்டு பின்னாடியே வந்துடுது. போட்டும் சேர்த்தா இழுக்காங்க போகுது. ரொம்ப கஷ்டப்பாடு தான். ஆனால் சரியான வெயில். இந்த ரெண்டு பேர் நிற்கிற இடம் ஆழமாக இருக்குமா இல்லை ஆழம் இல்லாத இருக்கான்னு தெரியலையே. ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, நல்லா இழுத்துறாங்க. இதில் ஒரு என்னென்னா, இங்கேருந்து இழுத்துட்டு போகிறவங்க கையை வச்சு இந்த நம்ம கிணத்துல தண்ணி கொள்கிற மாதிரி இருக்கிறது கிடையாது. அதை ஒரு பிடி பிடிச்சி அப்படியே கரையில் அங்கே கடைசி வரை கொண்டு போயிட்டு அங்கே போனோடனே அந்த ஆள் அங்கே விட்டுட்டு மறுபடியும் திரும்பி இங்கே வருவார். இந்த தண்ணி பக்கத்தில் வந்து மறுபடியும் பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகணும். இப்படி தான் எல்லாருமே செய்கிறாங்க. பாருங்களேன், ஒவ்வொரு ஆளும் நடந்து வந்து இங்கே வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப போட்டு பக்கத்துக்கு வந்துட்டு பார்க்கலாம். இந்த தடவை நிறைய மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஜினா இதில் ஒரு விஷயம் சொன்னார். இவங்க வந்து காலையிலேருந்து இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் இதில் வந்து இந்த கடல் பாசிகள், அது மாதிரி டஸ்ட்டு, கடலில் போடுற வேஸ்ட்டுகள் எல்லாமே இந்த வலைக்கில் சில நேரம் வரதுக்கு வாய்ப்புண்டு. அந்த நேரத்தில் இழுக்க முடியாதான். அந்த டைமில் இவங்க என்ன செய்வாங்கன்னா, கத்தி எடுத்துகிட்டு அந்த உள்ளே முங்கி போய் அந்த வலையை வந்து கிழிச்சு விட்டுருவாங்களாம். அப்படி ஏதாவது சிக்கிடுச்சுன்னா அந்த வலையால் எந்த புண்ணியும் கிடையாது. வெறும் வலை மட்டும்தான் எடுக்க முடியும். ஒரு மீன் கூட அதில் இருக்காது. வலை கிழிஞ்சு போயிடும். வலையை காப்பாற்றுறதுக்காக கிழிச்சு விட்ருவாங்களாம். அது மட்டும் கிடையாது, இப்படி கஷ்டப்பட்டு வலையை இழுக்கும்போது மீன்கள் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டும் மீன் அந்தளவுக்கு இல்லையேங்கிற ஒரு கோபம். அந்த நேரத்தில் பக்கத்தில் போய் ஏதாவது நம்ம வேண்டாதுன்னு ஏதாவது பேசிட்டோம், அவங்க வாயிலேருந்து வர நம்மளால் கேட்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் ரொம்ப பக்கத்துக்கு வந்துட்டு அவங்க எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது தான் நான் தூரமாக இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இது பக்கத்தில் போய் கேமரா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுவும் பேசி விட்டாங்கன்னா போச்சு. நம்மளை பாதுகாத்துக்கிறோம். அதனால தான் தூரமாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டம்தான். அந்த உள்ளே போனவங்க வந்து அப்படியே உள்ளே முங்கி
முங்கலையா வலைக்கு மேலே கூடி வெளியில் வந்துட்டாங்க, வலைக்கு உள்ளேருந்து வெளியே வந்துட்டாங்க 2 பேரும். ஆனால் ரொம்ப ஒற்றுமையாக ஏதோ இவங்க பேசிக்கிட்டே தான் ஏதோ சொல்லிக்கிட்டே இது இழுக்கிறாங்க. அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து எனக்கு கரெக்டாக டைமிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு தான் புரியல. கடைசி அந்த வலையை கரை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இனி பக்கத்துக்கு போகலாம். பக்கத்துக்கு போனால் தானே வீடியோ எடுக்க முடியும். பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உள்ள பெரிய மீன்கள் ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி வலை இழுத்துட்டு வெளியே வர்றதை நான் பார்த்ததே கிடையாது. கடலில் படகுல போய் மீன் பிடிச்சிட்டு வரதை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது காட்சி வந்து முதல் இப்போ தான் பார்க்க போகிறேன். மணலில் போட்டு இழுக்கிறதுனால வலை கிழியாது. எல்லார் முகத்துலேயுமே ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அவங்க இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு மீன் கிடைக்கல. இதில் வந்து எத்தனை பேர் மீன் அந்த வலையை பிடிச்சி இழுக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கும் சம்பளம் ஏதாவது உண்டு, இல்லைன்னா மீன் கொடுப்பாங்களாம். எல்லா மீனுமே உயிரோடா பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக உள்ளது. மீன் கடைகள்லாம் போய் பார்த்தோம்னா செத்து எத்தனையோ நாட்கள் கழிச்சு தான் இருக்கும். அமோனியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு. இதை பாருங்கள், உயிரோடு எல்லாம் பயங்கரமாக தாவிட்டு கிடக்குது. அதுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு மீன் இருக்குது. எப்படி இது ரொம்ப சப்பட்டையாக இது எப்படி தாவுதுன்னு பாருங்கள். ஐயோ, அது உயிருக்காக தான் துடிக்குதா? இப்படி பார்க்கும்போது உயிர் துடிக்கிறத பார்த்து நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் இதை போட்டு தள்ளி வெட்டி ரெடி பண்ணி குழம்பு வச்சு இருந்தாலும் வறுத்து இருந்தாலும் செமையாக சாப்பிடுவாங்க. ஓ, இதுக்கு தான் அதானே பார்த்தேன். என்னடா வலை இழுத்த பிறகு சவுண்டு கேட்குன்னு பார்த்தேன். அவங்க போன அந்த படகை இழுத்துருக்காங்க. ஓ, படகை இழுத்து முடிச்சுட்டு தான் அந்த வலையவே எடுக்கிறாங்க. அவங்க எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு தான். பார்க்கலாம் உள்ள என்ன மீன் இருக்குங்க. நிறைய மீன் கிடக்குது. இந்த மீன் நான் வாழ்க்கையிலே ஆதியமாக இப்போ தான் வாழ்க்கையிலே முத இப்போ தான் பார்க்குறேன். கருப்பு கலரில் ஒரு மீன் சப்பட்டையாக இருக்குது. இந்த மீன் பேர் என்ன தெரியல. பெருசாக இருக்கும், வாய் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த இடத்துல மீன் பிடிச்ச பிறகு மீன் பிடிச்சிட்டு போயிடலாம்னு தான் நினச்சி தான் நாங்கள் வந்தோம். வாங்கிட்டு போகலாம்னு முதல் மீனெல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு மீனை தூக்கி தூரப்பட்டாங்க. ஒரு அம்மா அதை எடுத்துருச்சு. ஓ, இங்கே நிறைய அம்மா நிற்கிறாங்க. அவங்க குழம்புக்கு வாங்குறதுக்கு நிற்கிறாங்க, விற்கிறதுக்காக வாங்குறதுக்கு நிற்கிறாங்க. பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு அம்மாவை தான் இப்போ போட்டு கொடுத்தோம். இந்த எல்லாம் ஒரே மாதிரி மீனாக இருக்கா? என்ன மீனாக தெரியல. கேட்டு பார்க்குறேன் யார்ட்டையாவது. இந்த பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்தா மீன் இந்த தடவை ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. அவங்க நினச்ச அளவுக்கு மீன் வரலையா? அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இந்த மீனை பாருங்கள் எப்படி சூப்பர். அதோட இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது வித்தியாசமாக அது ஆட்டுது பாருங்க. பரவாயில்லையே, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மீன். எப்போ எல்லாமே உயிரோடு தான் கிடக்குது. இந்த மீன் பேர் என்னன்னு தெரியலையே. இந்த மீன் பேர் தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உள்ள இல்லை உள்ள வேறு மீன் கிடக்குது. நான் நினச்சேன் இந்த ஒரு சைஸ் மீன் தான் கிடக்குன்னு. இங்கே வேறு நீளமாக கிடக்குது. இந்த மீனோட பேர்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம குழம்பு வச்சு கொடுத்தா இல்லை வறுத்து கொடுத்தா நல்லா சாப்பிட தான் தெரியும், பேரெலாம் தெரியாது. இது நீளமாக இருக்குது. ஏதோ ஒரு மீன் நிறையா போடுறாங்க தூக்கி. ஓகே. இந்த மீன், இந்த பெரிய மீன் பார்த்தோம்ல அந்த கடந்தில், அந்த பெரிய மீன் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பிடிக்கிறாங்களாம்.
அதை வந்து எக்ஸ்போர்ட் விற்கிறதுக்காக கொண்டு வராங்க. இங்கே யாருக்கும் கொடுக்குற மாதிரி தெரியல. இந்த சின்ன மீன் தான் நம்ம வாங்கலாம். சரி, அண்ணன் வந்து அந்த மீன் வந்து வாங்கி வர நினைக்கிறேன், பார்க்கலாம். அங்கே முடிஞ்சால் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். கடைசியாக இந்த நம்ம சொன்ன மீனே வாங்கியாச்சு. இந்த மீனை வந்து இன்றைக்கி வீட்டுக்கு கொண்டு போய் வெட்டி குழம்பு வச்சு சாப்பிடணும், அதே மாதிரி வறுத்தும் சாப்பிட்ணும். வாங்க வீட்டுக்கு போகலாம். மீன் வெட்டி ரெடி பண்ணியாச்சு, நீ குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை அடித்து உடச்சிருங்க. நன்றி, வணக்கம்.